கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த சிதம்பரம் சூழ்ச்சியால் கார்த்திக் உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கு போராடி ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தீபா. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. தீபா வந்து மீனாட்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து, நீ ஒன்றும் கவலைப்படாத, தைரியமாக இரு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அதான் இங்கே கார்த்திக் இருக்காப்புல, மொத்த குடும்பமும் இருக்குல்ல அப்படின்னோன்னே. பட் இருந்தாலும் சிதம்பரம் பேசினதை வந்து லேஸ் போக்கில் எடுக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து தீபா வந்து தனியாக ஃபோன் வருது. அப்போன்னு பார்த்து எடுத்து பேசுகிறாங்க. சிதம்பரம், என்னம்மா முடிவு பண்ணியிருக்க? அதான் நான் அப்பயே சொல்லிட்டேனே, உங்கள் கம்பெனிக்கெலாம் பாடணுங்கிற விருப்பம் கிடையாது, எனக்கு எதுக்கு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல்? என்னை பார்த்தா உனக்கு என்ன சும்மா ஜோக்கர் மாதிரி தெரியுதா? சரி, நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன்ல, இப்போ உனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஷாக் ஒன்று கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். நீ கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாப்புல சிதம்பரம். தீபாவுக்கு ஒன்றுமே பதட்டத்தில் ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க. என்னவா இருக்கும், ஜஸ்ட்டு ஷாக், அதிர்ச்சி கொடுக்குறேன் அப்படின்னு வேற சொல்லிகிட்டு இருக்காரு. இவர் வந்து சொல்கிறது வந்து சீரியஸாக எடுத்துக்கிறதா இல்லை காமெடியாக எடுத்துக்கிறதா, சும்மா பேச்சு வாக்கில் மிரட்டுறாப்லையா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இங்கே வந்து வராங்க. ஒரு வேளை வேறு ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது சிக்கலாகி போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மேலே வராங்க. அங்கன்னு பார்த்தா அருணும் அசோக்கும் வந்து டேபிள் டென்னிஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க டேபிளில். மீனாட்சி எங்கே இருக்கான்னு ஒவ்வொருத்தரையாக தேடிட்டு இருக்காங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீனாட்சி மட்டும் அந்த இடத்துல காணும். சரி, இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களும் இங்கே தான் இருக்காங்க. சரி, நல்ல வேளை யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லைன்னு தீபா வந்து தைரியமாக முடிவு எடுக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ தான் தீபாவுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. கார்த்தி வந்து ஏதோ ஒரு எலக்ட்ரிக் சுவிட்சு போட போயிட்டுருக்காரு. அப்போ தான் தீபாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து உனக்கு ஒரு ஷாக்கு ஒன்று கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னோடனே தீபா வந்து உஷாராயிட்டாங்க. அப்போ தான் ஒரு வேளை சுவிட்சில் ஷாக் ஏதாவது வச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேகமாக ஓடி வராங்க. கார்த்திக் சார்னு கூப்பிடலான்ட்டு ஓடி வந்துட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து கார்த்திக் வந்து கரெக்டாக சுவிட்சை போட்டுடுறாங்க. தீபா வந்து அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. எப்படியும் வந்து தீபா வந்து கார்த்திக் வந்து ஷாக் அடிச்சிருச்சுன்னா நிச்சயமாக ஓடி போய் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாற்றிடுவாங்க. அப்போ பார்த்து அபிராமி வந்து என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்பாங்க. சும்மா இருங்க, என் ஹஸ்பண்டை நான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றுவாங்க. அந்த மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கார்த்தி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை சார், உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். இங்கே அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே ரெஸ்டாரண்ட்டில். அப்போ இந்த ரெஸ்டாரண்ட் வேணாமா அப்படின்னு சொன்னோன்னா மேனேஜர் வந்து இந்த மாதிரி வர்றதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, இது வரைக்கும் நடந்தது இல்லைன்னு சொல்லும்போது, இதுக்கப்புறமாவது கார்த்திக்கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் உண்மையை வந்து போட்டு சொல்லணும். அப்படி சொன்னால் மட்டும்தான் சிதம்பரத்தை வந்து கார்த்தி எதுக்க ஆரம்பிக்கிறது போது தான் செம மாசாக இருக்கும். எப்படியும் வந்து தீபாவோட உண்மை வந்து கூடிய சீக்கிரம் வெளியே வரப்போகுது. அது வந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி தீபா வந்து கார்த்திக்கிட்ட உண்மையை சொன்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.